நான் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துருக்கிறேனுங்க. எடுத்து ஒரு முறத்தில் கொட்டிட்டு கல்லுக்கு இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. நம்ம பச்சை பயிரை வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி வறுபட்டு வேணும். கலரே இப்படி மாறிக்கும். பாருங்கள், வறுபட்டுருச்சு. வறுக்கும்போது பச்சை பயிறு மணமாக வரும். வறுபட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்த பச்சை பயிரை தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டணுங்க சுத்தமாக. இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 4 போட்டுக்கலாங்க. பூண்டு 6 பல்லு போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி 2 போட்டுக்கலாங்க. தண்ணி 1 சொம்பு ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு கலர் கலக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு 5 விசில் வச்சுக்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கணுங்க. 5 விசில் வந்தால் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. விசில் அடங்கிருச்சுங்க. பச்சை பயிறு பாருங்க நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ தாளிச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து நல்லா மணமாக இருக்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். அதில் கொட்டிக்கலாம். கொட்டி கலக்கி விட்டுக்கலாங்க. வணக்கி கொட்டியாச்சுங்க. வெங்காயம் மிளகாய் வணக்கி கொட்டியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது கடையிறதுக்கு. அப்படியே நம்ம கடைஞ்சிக்கலாம். பருப்பு மத்து போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க. கடையும் போது உப்பு பத்தலைன்னா போட்டு கடைஞ்சிக்குங்க. ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறோமுங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சிக்குங்க. பாருங்கள், பச்சை பயிறு குழம்பு கடைஞ்சாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பச்சை பயிறு குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.